ஓம் நம சிவாய. வணக்கம் அன்புடையர்களே, நான் ஜோதிட ஜெமிலி ஃபைனல் பேசுகிறேன். குருவால குருவே துணை. மே மாத ராசி பலன் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை இப்படி நம்ம விரிவாக பார்க்கலாம். புதுமையான முயற்சிகளும் எப்போதும் நகைச்சுவை உணர்வு கொண்டருமான மிதுன ராசி அன்பர்களே, இம்மாதம் புத பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி 11ஆம் ஸ்தானத்தில் இருந்து மிகச்சிறந்த நன்மையும் வெற்றிகளையும் நிச்சயம் அளிப்பார். மாத துவக்கம் முதலே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். கடன் பிரச்சனைகள் நிச்சயம் குறையுங்க. மகிழ்ச்சிகள் நிறைந்த மாதமாகவே இருக்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குருவின் பயிற்சி நிச்சயம் ஒரு முன்னேற்றத்தை கொடுங்க. உங்களுக்கு 7ஆம் இடத்தின் அதிபதி கெட்டவன் கெட்டில் கிட்டில் ராஜயோகம் என்பதை போல 12ஆம் இடத்தில் குரு மேற உங்களுக்கு நிச்சயம் யோகம் தாங்க. சந்திராஷ்டம நாட்கள், ஏன் சந்திராஷ்டமத்தை மெயினாக சொல்கிறோன்னா, இதில் தாங்க முக்கியமாக உங்களுக்கு சண்டைகள் சச்சரவுகள் வரக்கூடும். எனவே அமைதியை கடைபிடிப்பதற்கு இந்த நாட்கள் நம்ம முன்னேற பார்க்குறது ரொம்பவே நல்லதுக்கு. 27/5/2024 மாலை 3:30 மணி முதல் 29/5/2024 இரவு 7:30 மணி வரை கிட்டத்தட்ட 2 நாட்கள் முழுமையாக சந்திராஷ்டமம் இருப்பதால் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடும். வேலை செய்யும் இடத்திலும் குடும்பத்திலும் காதல்கள் இடையே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சண்டை வருங்க. அமைதியை கடைபிடிங்க. வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகுந்த கவனத்துடன் நீங்கள் இருக்க வேண்டும். தடைகள் விலக விநாயகர் பெருமானை வணங்கிட்டு போகலாங்க. தொழில் மற்றும் வேலை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். அதாவது 10ஆம் இடம் தாங்க ஜீவனம், கௌரவம், பொருள் எல்லாமே அந்த 10ஆம் இடம். முக்கியமாக வருமானம், புகழை சொல்லக்கூடியது 10ஆம் இடம் தான். உங்கள் 10ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் ராகு, சுக்கிரன், செவ்வாய் சேர்ந்திருப்பது பல தொழில்கள் லாபத்தை தரக்கூடுங்க. தனித்திறமை நிச்சயம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரிகள், உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள், கட்டிடம், மருத்துவம், ஜவுளித்துறை, சிறு குறு வியாபாரம் மற்றும் பல்வேறு துறையில் உள்ள அத்தனை பேருக்குமே பார்த்திங்கன்னா வருமானம் உயர்வை நிச்சயம் அளிக்கக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும். புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தை வைத்து சொல்லக்கூடியது ஒரு இடத்திற்கு சென்று வேலை செய்வதும் 6ஆம் இடம் தாங்க. விருச்சிக ராசி, உங்கள் 6ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய் அவர் 10ஆம் இடத்தில் நிற்பதும் திக்பலம் பெற்று மற்றும் குருவின் பார்வை 6ஆம் இடத்திற்கு கிடைப்பது யோகமான காலந்தாங்க. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் முதல் கவர்மெண்ட் பணியாளர் வரைக்கும் அத்தனை பேருக்குமே பார்த்திங்கன்னா மாற்றங்கள் நிறைந்த மாதமாகவே இருக்கக்கூடும். வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு 12ல் குரு பகவான் நிற்க அது ரஷ்மி யோகத்தை அளிக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா நினைத்த சர்வதேச நாடுகளில் வேலை கிடைக்கப்பெறுவீங்க. மன அழுத்தம் மாறக்கூடும். வருமானம் நிறைவை தரக்கூடுங்க. தொழில் செய்பவர்களுக்கு திருப்திகரமாகவே இந்த மாதம் இருக்கக்கூடுங்க. திருமணம் மற்றும் சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்தின் அதிபதியே குரு பகவான் தான். தனுர் குரு பகவான் அவர் 12ஆம் இடத்தில் இருப்பதால் சுப செலவை சுபமான மங்கள காரியத்தின் வழியே தரக்கூடும். மேலும் சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதால் நிச்சயமாகவே பார்த்திங்கன்னா கல்யாணம் களை கட்டும் மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும். காதலர்களை பொறுத்த வரைக்கும் காதலையே தங்களுடைய சுவாசமாக நினைத்து கொண்டு வாழக்கூடிய உங்களுக்கு சின்னஞ்சிறு சண்டைகள் நிச்சயம் விலகக்கூடுங்க. உல்லாசமான உங்கள் காதல் பயணத்தில் திடீரென்று ஏற்படும் பிரிவு வேதனை தான். காதல் தரும் வழி மரணத்தை விட கொடுமையானது. காதல் உயிர் தர இந்த காலம் நிச்சயமாகவே உங்களுக்கு நன்மை தரக்கூடுங்க. காதலை சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துக்குரியவர் அவர் 10ஆம் இடத்துல உச்சம் பெறுவதால் காதலர்கள் மனமிட்டு பேசுவீங்க. காதல் வெற்றி பெற மாதமாகவே இருக்கக்கூடும். புத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் 5ஆம் இடம் தான் ஒருவருக்கு பார்த்திங்கன்னா நல்ல புத்திரியை பெற்றெடுப்பது பூர்வ புண்ணியம். இந்த 5ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் தாங்க. 5ஆம் இடத்துல தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா காதல் இருக்குது, புத்திர பாக்கியம் இருக்குது, பூர்வ புண்ணியம் இருக்குது, குலதெய்வம் அணுகர் இருக்குது, அதிர்ஷ்டம் எல்லாமே 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்தின் அதிபதி உச்சம் பெற்றாலே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாகவே யோகம் தாங்க. சந்தான பாக்கியம் முழுமையாக கிடைக்கப்பெறக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் குதூகலமாக கல்லூரி மாணவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்துவீங்க. இயலிசை போட்டியில் படிப்பதற்கும் மேற்கல்வி கற்றுக்கொண்டு ஆர்வம் அதிகரிக்கக்கூடும். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிச்சயம் இந்த மாதம் வரக்கூடிய தேர்தல் அறிவிப்பு உங்களுக்கு நிச்சயமாகவே தேர்வு முடிவுகள் நன்மையை தரக்கூடுங்க. மன அமைதி ஆனந்தமாகவும் நீங்கள் செயல்படுவீங்க. வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். இம்மாதம் உங்கள் 4ஆம் இடத்தின் அதிபதி கன்னி புதன் அவர் 10ஆம் மனையில் செவ்வாயுடன் சேர்ந்துருக்கும். செவ்வாய் புதனோட சேரக்குள்ள பார்த்திங்கன்னா நிலம் சார்ந்த விஷயங்கள், பூமி சார்ந்த விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடுங்க. நிச்சயம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடு, நிலம், ஆடம்பர சொத்து, புதையல் யோகம் இது எல்லாத்தையுமே இந்த புத பகவான் நீச்சம் பெற்றாலும் புதன் ராகுவோட இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் மூலியமாக உங்களுக்கு கொடுப்பாருங்க. 12ஆம் இடத்தில் குரு பகவானும் இருக்க இந்த கனவுகள் அப்படியே நிறைவேறக்கூடும். 12ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா பல வீடுகள் கட்டி வாடகைக்கு விடுவதும் 12ஆம் இடம் தான். எனவே இம்மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உயர் ரக வாகனம் அமைப்பும் உண்டாகக்கூடும். புதிய பொருள் சேர்க்கையும் வாங்கக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும். கலைத்துறை மற்றும் அரசியலில் உள்ளவர்களுக்கு புதன் சுக்கிரன் மதன ராஜகோபால யோகத்தை கொடுப்பாங்க. சூரியன் உச்சம் பெற்று இருப்பதாலும் இந்த இருவருமே பார்த்திங்கன்னா இந்த துறைகளில் உங்களை வெற்றி பெற செய்வாங்க. அனைவரிடத்திலும் நல்ல பேரும் பிரபல யோகமும் பதவியும் பாராட்டும் நிச்சயம் உயர்வை தரக்கூடுங்க. மொத்தத்தில் இம்மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு விடியலை நோக்கி வாழ்க்கை பயணம் அமையக்கூடுங்க. முடிந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு புதன்கிழமையில் செஞ்சுட்டு வாங்க. ஏழை மாணவர்களுக்கு கல்வி தானம் செய்யுங்க.
உதவி வந்து அதிகமாக செய்து வர நன்மை உண்டாகக்கூடும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஏழை மக்களுக்கு அன்னதானம் வந்து நீங்கள் செய்து வரலாம். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.